Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல example 2.31 ல இருந்து 2.35 வரைக்கும் பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல பேலன்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். அதுல எக்ஸாம்பிள் 2.36 பாருங்க. Find the sum of natural numbers between 300 and 600 which are divisible by 7. அதாவது 300க்கும் 600க்கும் இடையில வர நம்பர்ஸ்ல எந்தெந்த நம்பர்ஸ்லாம் 7 ஆல டிவைட் ஆகுதோ அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா எனக்கு வேல்யூ என்ன? இதான் சரியா क्वेश्चन. சரியா ஃபர்ஸ்ட் வந்து அப்போ 300க்கும் 600க்கும் இடையில நிறைய நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு. அது எல்லாமே எடுத்துக்க கூடாது. எதை எடுத்துக்கணும்? 7 ஆல என்னென்ன நம்பர்லாம் டிவைட் ஆகுதோ அந்த நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கணும். சரியா ஃபர்ஸ்ட் நம்ம அதை எழுதிக்கலாம். நேச்சுரல் நம்பர்ஸ் between 300 and 600 are divisible by 7 or என்னென்ன வேல்யூஸ்லாம் வரும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு 300 ஸ்டார்டிங்லேயே 301 வந்து எனக்கு அக்யூரேட்டாக டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் 308 வந்துட்டு எனக்கு டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் நிறைய நம்பர்ஸ் வரும், எக்ஸெட்ரா போட்டுக்கலாம். லாஸ்ட் வந்துட்டு எப்போதுமே ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூஸ் லாஸ்ட் வேல்யூ கண்டிப்பாக நீங்கள் எழுதணும் ஒரு சீக்வன்ஸில். அப்போனா தான் ஃபர்ஸ்ட் டேர்ம் காமன் டிஃபரன்ஸ் லாஸ்ட் டேர்ம் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அதனால 600க்கு முன்னாடி லாஸ்ட்டாக எந்த வேல்யூ டிவைட் ஆகுதுன்னா 595 இதான் எனக்கு டிவைட் ஆகுது. நம்மளோட சீக்வன்ஸ் கிடைச்சாச்சு. இதுல இருந்து நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம். இதுல இருந்து ஏ டேர்ம் என்னது? 301. டிஃபரன்ஸ் என்னது? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். 308 மைனஸ் 301 வேல்யூ என்ன? 7. அப்போ ஏ வந்துட்டு எனக்கு 301, டி வந்து 7. இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக ஒரு கிவன் என்னது? லாஸ்ட் டேர்ம் தெரியும், L is equal to 595 அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஏ டேர்மும் லாஸ்ட் டேர்மும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என் டேர்ம் கண்டுபிடிக்கிறது ஈஸி. என் டேர்முக்கு ஃபார்முலா என்ன? N is equal to L minus A divided by D plus 1. ஓகேவா? அப்போ N is equal to L ஓட வேல்யூ என்ன? 595 minus 301 divided by D ஓட வேல்யூ என்ன? 7 plus 1. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு வேல்யூ வந்து 294 வரும். சரியா? டிவைடட் பை 7 plus 1. 7 1s are 7, 40 2s are வந்துட்டு எனக்கு 294. 42 plus 1 என்னது? எனக்கு 43. அப்போ n வந்துட்டு எனக்கு 43. அதாவது 300ல இருந்து 600 வரைக்கும் 7 ஆல டிவைட் பண்ற நம்பர்ஸ் வந்து 43 நம்பர்ஸ் இருக்காம். சரியா? இப்போ அவங்க எத்தனை நம்பர்ஸ் அவங்க கேட்கல, அவங்க கேட்டது சம் ஆஃப் தி நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த 43 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணா வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்கறாங்க. அப்போ SN ஃபார்முலால போய் n-க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? SN ஃபார்முலா என்ன? SN is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. ஓகேவா? இந்த n-க்கு பதிலா தான் 43 போடணும். S 43 is equal to n-ஓட வேல்யூ என்ன? n-ஓட வேல்யூ 43 divided by 2 into 2 into a-ஓட வேல்யூ என்ன? a-ஓட வேல்யூ 301 plus n-ஓட வேல்யூ 43 minus 1 into d-ஓட வேல்யூ என்ன? d-ஓட வேல்யூ 7. ஓகேவா? இப்போ 43 by 2 into 2 into 301 நம்மளுக்கு என்ன வரும்? 602 plus 43 minus 1 வந்துட்டு 42 into 7. சரியா? by 2 into 602 42 into 2 நம்மளுக்கு என்ன வரும்? 14 balance 1 sum of 28 294. சரியா? அப்போ 42 into 7 வந்து எனக்கு 294. இந்த நெக்ஸ்ட் டேர்ம்ல 43 by 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 6 9 8 896 வரும். ஓகே, அப்ப 2 டேபிளால கேன்சல் பண்ணாமா? 2 1s are 2 4 4 2 8 448. அப்போ 448 into 43 நமக்கு வேல்யூ என்ன? 19264. இந்த சம் எப்படி போட்டுன்னு புரிஞ்சுதா? Next example 2.37 பாருங்க. A mosaic is designed in the shape of an equilateral triangle. 12 feet on each side. Each tile in the mosaic is in the shape of an equilateral triangle of 12 inch side. The tiles are alternate color and total number of tiles in mosaic. Equilateral triangle னா எல்லா சைட்ஸ்மே வந்துட்டு ஈக்குவலான சைஸ்ல இருக்கு. இப்போ வந்து ஒரு சைடு வந்துட்டு எனக்கு 12 inches இருந்துச்சுன்னா எனக்கு அந்த பேலன்ஸ் உள்ள ரெண்டு சைடுமே எனக்கு 12 inches தான் இருக்கும். எத்தனை இன்ச் வந்து ஒரு சைடு நம்ம ஒன் சைடு நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணாலே போதும், 3 இதுக்கும் மெஷர் பண்ற மாதிரி. அதான் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். சரியா? அந்த மாதிரி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா உள்ள ஷேப்பை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வீட்டில் வந்துட்டு டைல்ஸாக போட்டிருக்காங்கப்பா.
இப்படி வச்சுக்கோங்க சரிங்களா. உங்கள் வீட்டே வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு டைல்ஸாக ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் டைல்ஸ் வாங்கி பதிக்கிறீங்கன்னு வைங்களேன். அந்த ஒவ்வொரு டைல்ஸ்லையும் ஒரு ட்ரையாங்கிள் ப்ளூ கலரில் இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் ஒயிட் கலரில் இருக்குது சரியா. அந்த ப்ளூ கலரில் உள்ள ட்ரையாங்கிளை 12 இன்ச்சில் அவங்க கரெக்டாக 12 ரோஸாகவும் அடிக்கிருக்காங்க. ஒயிட் கலரும் சேம் அதே மாதிரி தான் 12 இன்ச்சில் 12 ஃபீட்டில் அழகாக அடிக்கிருக்காங்க. சேம் ப்ளூ கலரும் 12 இன்ச் 12 ஃபீட்டில் அடிக்கிருக்காங்க, ஒயிட் கலரும் 12 இன்ச் 12 ஃபீட்டில் அடிக்கிருக்காங்க சரியா. இதில் நான் ஒயிட் டைல்ஸை எப்படி எடுத்திருக்கேன்னா 1 2 3 4 எக்ஸெட்ரா அப் டு 12, ஏன்னா 12 வரைக்கும் தானே இருக்கு, அதனால நான் 12 வரைக்கும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நான் வந்து ப்ளூ டைல்ஸ் எப்படி எடுத்திருக்கேன்னா ப்ளூ டைல்ஸும் எனக்கு 12 தான், ஆனால் ஸ்டார்டிங் வந்து 0லேருந்து எடுத்திருக்கேன் இல்லையா. அது வந்து நம்ம இஷ்டம் தான் சரியா. இங்கே 0 எடுத்து நீங்கள் இங்கே 1 கூட எடுத்துக்கலாம். அது இது வந்துட்டு நம்மளோட கம்ஃபர்டபிலிட்டி தான் சரியா. நான் என்ன பண்ணிட்டேன்னா 0லேருந்து 11 வரைக்கும், விச் மீன்ஸ் இதை கவுண்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும் 12 தானே வரும். முன்னாடி வந்து 0 சேர்த்துருக்கேன்னா எனக்கு 11 வரைக்கும் வந்துருக்கு. எனக்கு ஒயிட் டைல்ஸும் 12 இன்ச்சஸ் 12 ஃபீட் இருக்குது, ப்ளூ டைல்ஸும் 12 இன்ச்சஸ் 12 ஃபீட் இருக்குது. நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஏபி எடுத்திருக்கேன் ஓகேவா. இப்போ என்ன கொஸ்டின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ. இந்த கொஸ்டின் தான் பெருசாக இருக்குது, ஆனால் வந்துட்டு கேட்டிருக்க கொஸ்டின் வந்துட்டு ரொம்ப சிம்பிள், பெருசாக கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தா என்னடா இது இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரியா. அந்த 12 டைல்ஸ் ஆட் பண்ணால் எவ்வளோ, ஒயிட் டைல்ஸ் ஆட் பண்ணால் எவ்வளோ, ப்ளூ டைல்ஸ் ஆட் பண்ணால் எவ்வளோ, இதுதான் சரியா. ஃபஸ்ட்டு ஒயிட் டைல்ஸ், நம்பர் ஆஃப் ஒயிட் டைல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன வரும், 1லேருந்து 12 வரைக்கும் ஆட் பண்ணும். 1 + 2 + எக்ஸெட்ரா அப் டு 12 சரியா. இது வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் சரியா, விச் இஸ் இன் ஏபின்னு சொல்லிட்டாங்க. அதே இப்போ இந்த சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியும் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 1, டி என்னது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 - 1 விச் இஸ் 1. டியோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. இன்னொரு கிவன் நல்லா தெரிஞ்சு பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தா அது ரொம்ப நம்மளுக்கு வந்து அப்படியே தங்க முட்டை போடுற வாத்து மாதிரி அப்படியே டக்குடா லபக்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூஸ்லாம் போட்டுடலாம் சரியா. அதனால லாஸ்ட் வேல்யூஸ் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க 12 ஓகேவா. ஏ வேல்யூ, டி வேல்யூ, எல் வேல்யூ. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சம் ஆஃப் திஸ் டேர்ம். இந்த சீரிஸ் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ, விச் மீன்ஸ் எஸ்என் சரியா. எஸ்எனுக்கு 2 ஃபார்முலா இருக்குல்ல. இப்போ வந்து லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சா என்ன ஃபார்முலா, n/2 × a + l இதானே எஸ்என் ஃபார்முலா. போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் ஒயிட் டைல்ஸ்க்கு சரியா, ஒயிட் டைல்ஸ்க்கு SWன்னு வச்சுக்கலாம் ஓகே. n வந்து என்னது 12/2 × a வேல்யூ 1 + l வேல்யூ 12. இங்கே எப்படி வந்து நான் என்ன எடுத்துக்கேன்னா மொத்தமே எனக்கு 12 வேல்யூஸ் தானே, 12 ஃபீட் 12 இன்ச்சஸ் தானே, அதனால 12 சரியா. எனக்கு என்னும் சரி எல்லும் சரி இங்கே வந்துட்டு எனக்கு சேம் வேல்யூ தான் சரியா. அப்போ 2 1s are 2 6 are 6 × 1 + 12 13, 13 × 6 வந்து எனக்கு வேல்யூ 78 சரியா. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ப்ளூ டைல்ஸ் என்னது 0 + 1 + எக்ஸெட்ரா அப் டு 11 சரியா. இப்போ ஏயோட வேல்யூ என்ன, ஏயோட வேல்யூ 0, டியோட வேல்யூ வந்துட்டு 1 - 0 எனக்கு 1, ஏன்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். நெக்ஸ்ட் எல் இஸ் ஈக்குவல் டு 11. சேம் இங்கே நம்ம வந்து எஸ்என்ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் சரியா. இப்போ எஸ்பி கண்டுபிடிக்கலாம். எஸ்பினா ப்ளூ டைல்ஸ், ப்ளூங்கிறனால நான் எஸ்பின்னு சொல்லி டினோட் பண்ணிக்கிறேன். n/2 n வந்துட்டு இங்கே பாருங்க இது வந்து எத்தனை நம்ம எலமெண்ட்ஸ் இருக்கு, 12 எலமெண்ட்ஸ் இருக்கு. நீங்கள் லாஸ்ட் நம்பர் 11 அப்படிங்கிறதுனால 11 போட்டக்கூடாது. மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு, 12 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா. அதனால 12/2 into a value 0 plus last value என்ன l, sorry 11, 2 1s are 2 6 are, அப்போ 0 plus 11 வந்து 11, 11 6 are 66 ஓகேவா. ப்ளூ டைல்ஸ் ஆட் பண்ணா 66, ஒயிட் டைல்ஸ் ஆட் பண்ணா 78. இந்த சம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் சம் பாருங்க. The houses of street are numbered from 1 to 49. Senthil houses numbered such that sum of the numbers of houses prior to Senthil house is equal to the sum of number of houses following Senthil house. Find Senthil house number. அதாவது ஒரு ஸ்ட்ரீட்ல வந்துட்டு 49 ஹவுசஸ் இருக்கான் சரியா. ஒரு ஸ்ட்ரீட்ல 49 ஹவுஸ் இருக்கான். செந்தில் ஹவுஸ் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களா, அவங்க நம்பர் மென்ஷன் பண்ணல. ஆனா இன்னொரு கிவன் கொடுத்துருக்காங்க. என்ன கிவன்னா செந்தில் ஹவுஸுக்கு முன்னாடி உள்ள ஹவுசஸ் ஆட் பண்ணாலும் செந்தில் ஹவுஸுக்கு பின்னாடி உள்ள ஹவுசஸ் ஆட் பண்ணாலும் 2 ஹவுஸும் எனக்கு ஈக்குவலாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்துட்டு இங்கே பாருங்க, இதுவும் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் இருக்குன்னு வைங்களேன். இது ஃபர்ஸ்ட் ஹவுஸ் இருக்குது, இங்கே செகண்ட் ஹவுஸ் இருக்குது, இப்படி போயிட்டே இருக்குது 1 2 இந்த மாதிரி எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது. லாஸ்ட்டில் 49 ஹவுசஸ் இருக்கும் சரியா. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டில் லைனாக இந்த மாதிரி 49 ஹவுஸ் இருக்குன்னு வைங்களேன். செந்தில் ஹவுஸ் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கும். இங்கே தான் செந்தில் ஹவுஸ் இருக்குன்னு வைங்க. செந்தில் ஹவுஸ் வந்துட்டு என்ன நம்பர்னு அவங்க கொடுக்கல. அதனால நான் செந்தில் ஹவுஸ் எப்படி வச்சுக்கிறேன்னா எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். செந்தில் ஹவுஸை நான் எப்படி வச்சுக்கிறேன், எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன்.
இங்கே பாருங்க நல்லா கவனிங்க. இப்போ செந்தில் ஹவுஸ் வந்துட்டு ஒரு நம்பர் வந்து ஒரு 15 இருந்துச்சுன்னு வைங்களேன். 15க்கு முன்னாடி உள்ள நம்பர் முன்னாடி உள்ள செந்திலுக்கு வீடுக்கு முன்னாடி உள்ள வீட்டு நம்பர் என்னவா இருக்கும்? 14 இருக்கும். அதுக்கப்புறம் 13 இந்த மாதிரி வரும். இதுக்கு அடுத்து போனோம்னா 16 17 இந்த மாதிரி போகுமா? ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். செந்தில் ஹவுஸ் நம்பர் வந்து 15 கிடையாது. நானா சொல்றேன் 15 இருந்துச்சுன்னா முன்னாடி என்னவா இருக்கும்? 14 இருக்கும். பின்னாடி 16 இருக்கும். இப்போ செந்தில் ஹவுஸை நம்ம எக்ஸ்னு வச்சிருக்கோம் இல்லையா? அப்போ எக்ஸுக்கு முன்னாடி என்னவா இருக்கும்? x-1. அதாவது எக்ஸுக்கு முன்னாடி ஒரு நம்பர் கம்மியா x-1ன்னு இருக்கும். செந்தில் ஹவுஸுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? x+1ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் x+2ன்னு இருக்கும். ஓகேவா? செந்தில் ஹவுஸ் தான் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. செந்தில் ஹவுஸ்னு கொடுத்துருக்கனால அவனோட ஹவுஸை நம்ம எக்ஸ்னு எடுத்து அதுக்கு முன்னாடி x-1 அதுக்கப்புறம் x+1ன்னு சொல்லி எடுத்திருக்கோம். இன்னொரு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வரக்கூடிய வேல்யூவும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வரக்கூடிய வேல்யூவும் எனக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா செந்தில் ஹவுஸ் நம்பர் என்ன அப்படிங்கிறத கொஸ்டின். புரிஞ்சுதா? ஓகேவா? இந்த சம்முக்குள்ள போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் செந்தில் ஹவுஸ் வந்துட்டு எக்ஸ்னு வச்சனால எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர்ஸ் இருக்கும்? x-1 அதுக்கப்புறம் x+1 வரைக்கும் இருக்குமா? 1லேருந்து x-1 வரைக்கும் இருக்கும். x+1லேருந்து 49 வரைக்கும் இருக்கும். கரெக்டா? அப்போ செந்தில் ஹவுஸ் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து செந்தில் ஹவுஸ் வந்து எப்படி எடுத்துப்போம்? எக்ஸ் எடுத்துப்போம். லெட் செந்தில் ஹவுஸ் இந்த லைன் எழுதிடாதீங்க, உங்களுக்கு புரியணுங்கிறது கண்டி போட்டிருக்கேன். செந்தில் ஹவுஸ் நம்பர் பி எக்ஸ். சரியா? செந்தில் ஹவுஸ் வந்துட்டு எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்க வேண்டியது. இப்போ செந்தில் ஹவுஸுக்கு முன்னாடி வரைக்கும் 1 + எக்ஸெட்ரா 2 + எக்ஸெட்ரா அப் டு செந்தில் ஹவுஸுக்கு முன்னாடி என்ன? x-1 இஸ் ஈக்குவல் டு செந்தில் ஹவுஸுக்கு அப்புறம் என்னது? x+1 + x+2 + எக்ஸெட்ரா எது வரைக்கும் இருக்கும்? 49 வரைக்கும் இருக்கும். கரெக்டா? செந்தில் ஹவுஸ் வந்து எக்ஸ்னு எடுத்துக்கனால எக்ஸுக்கு முன்னாடி x-1 வரைக்கும் இருக்கும் இஸ் ஈக்குவல் டு x+1லேருந்து x+2 வரை வந்து 49 வரைக்கும் இருக்கும். சரியா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா ஒரு வேல்யூ வரும், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா வேல்யூ வரும். அது ரெண்டையும் ஈக்குவல் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். SN ஃபார்முலா தெரியும். SN ஃபார்முலா என்ன? SN is equal to n/2 into a plus l. ஏன் a plus எடுத்துருக்கேன்னா l வந்து நம்மளுக்கு தெரியும். ஏன்னா லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு வந்து பிரச்சனையே இல்லை, அப்படியே டேரக்டாவே நம்ம போய் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி? ஏன்னா வந்து 1 + 2 + இந்த மாதிரி இருக்கா, ஆனால் x+ இந்த மாதிரி தானே இருக்கு. இங்கே நல்லா கவனிங்க. இதை வந்து நான் எப்படி பிரிக்க போறேன்னா இங்கே நல்லா கவனிங்க. ஒரு எப்படி இருக்கும் ஹவுசஸ்லாம்? 1லேருந்து 49 வரைக்கும் இருக்கும். சரியா? அதாவது 1 2 3 எக்ஸெட்ரா செந்தில் ஹவுஸ் எக்ஸ் வரும், அதுக்கப்புறம் x+1 வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு x+2 இப்படி தானே போயிட்டே இருக்கும். கரெக்டா? எனக்கு வந்துட்டு இதை ஆட் பண்ண வேண்டியது ஆக்சுவலாக இந்த x+1லேருந்து 49 வரைக்கும் தான் ஆக்சுவலாக ஆட் பண்ணணும். சரியா? ஆனால் இதை ஆட் பண்ண தெரிலப்பா. தெரிலனா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 1 இருக்கு இல்லையா, இந்த 1லேருந்து 49 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். 1லேருந்து 49 வரைக்கும் ஆட் பண்ணி இந்த மைனஸ் இதை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா 1லேருந்து x வரைக்கும், அதாவது இது மொத்த வேல்யூவே ஆட் பண்ணி இந்த வேல்யூவை நான் மைனஸ் பண்ணிட்டேன், எனக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருமா? கரெக்ட் தானே? இது மொத்த வேல்யூவே ஆட் பண்ணிடணும். 1லேருந்து 1 + 2 + எக்ஸெட்ரா 49 வரைக்கும் ஆட் பண்ணி மைனஸ் நான் வந்து 1லேருந்து 1 + 2 + எக்ஸெட்ரா எக்ஸ் வரைக்கும் நான் மைனஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், எனக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருந்தானே. கரெக்ட் தானே? அப்போ நான் இந்த இடத்த வந்து நான் 1 + 2 + எக்ஸெட்ரா 49 - 1 + 2 + எக்ஸெட்ரா எக்ஸ்ன்னு மாத்திக்கலாமா? மாத்திக்கலாம். ஓகேவா? இது வந்து அப்படியே வரும் கீழே 1 + 2 + எக்ஸெட்ரா அப் டு x-1ன்னு வந்துடும். இங்கே வந்துட்டு இதை எப்படி எழுதிக்கணும்? ஃபர்ஸ்ட் 1 + 2 + எக்ஸெட்ரா 49 வரைக்கும் கண்டுபிடிச்சு நான் எக்ஸ் வரைக்கும் மைனஸ் பண்ணிக்கிறேன். 1 + 2 + எக்ஸெட்ரா + எக்ஸ். சரியா? இதை மைனஸ் பண்ணிக்கிறேன். SN ஃபார்முலாவில் போய் இப்போ அப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இங்கே. சரியா? n வேல்யூ என்ன? இங்கே வந்து எத்தனை வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு லாஸ்ட் வேல்யூ தான் நம்மளுக்கு n. சரியா? லாஸ்ட் வேல்யூ தான் நம்மளுக்கு n. x-1/2 into a வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் நம்மளுக்கு a 1 plus லாஸ்ட் டேர்ம் என்னது? x-1. ஓகே இஸ் ஈக்குவல் டு இப்போ இதுக்கு தனியாக SN இதுக்கு தனியாக SN கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க, இங்கே வந்து n என்னது? 49. சரியா? லாஸ்ட் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 49 நம்பர்ஸ் இருக்கு. சரியா? அதனால 49/2 into a என்னது? 1 plus l வந்து என்னது? 49. ஓகேவா? மைனஸ் இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? x நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதனால நான் வந்துட்டு x நம்பர்ஸ் n-க்கு வந்து x-ன்னு போட்டுக்கிறேன். x/2 into a வேல்யூ 1 plus லாஸ்ட் வேல்யூ x. ஓகேவா? இப்போ
இந்த எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த ப்ளஸ் ஒன்னும் மைனஸ் ஒன்னும் எனக்கு என்ன ஆகுதுன்னா கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று வரும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 49/2 1 + 49 50 மைனஸ் இது என்ன வரும்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/2. சரியா? இப்போ வந்துட்டு எனக்கு என்னன்னா இங்கே டினாமினேட்டர் எல்லாமே எனக்கு 2 தானே இருக்குது. ஸோ நான் 2 எல்லாமே கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? 2 எல்லாமே நான் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 49 இன்ட்டு 50 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கேன்சல் பண்ண முடியாது. சரியா? இப்போ எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுவோமா? என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 49 இன்ட்டு 50 என்ன வரும்? 45 5 4 20 2450 கிடைக்கும். சரியா? 2450 மைனஸ் எக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் வரும். ஏன்னா மைனஸ் எக்ஸ் இல்லையா, அதனால மைனஸ் எக்ஸ் வரும். ஓகே, இந்த மைனஸ் எக்ஸும் இந்த மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் எக்ஸ் இந்த சைடு போனுச்சுன்னா 2 + 6 ஆகிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2450. அப்போ 2x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2450. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 2450 டிவைடட் பை 2. சரியா? இதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? இதை கேன்சல் பண்ணோம்னா 1225 கிடைக்கும். ஓகேவா? 1225 கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ என்ன? 1225. சரியா? இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னு வைங்களேன், நம்மளுக்கு வந்துட்டு டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35. சரியா? 35 ஸ்கொயர் தான் வந்துட்டு எனக்கு 1225. சரியா? அப்போ செந்தில் ஹவுஸோட நம்பர் என்னது? 35. செந்தில் ஹவுஸ் நம்பர் இஸ் 35. இந்த சம் எப்படி போட்டாலும் புரிஞ்சுதா? Next example பாருங்க. The sum of first n, 2n and 3n terms of AP are S1, S2 and S3 respectively. Prove that S3 is equal to 3 into S2 minus S1. அதாவது first n terms வந்து S1 ஆ, 2n terms வந்து S2 ஆ, 3n terms வந்துட்டு S3n. அப்படின்னா S3 is equal to 3 into S2 minus S1 னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. சரியா? first S1, S2, S3 எழுதிக்கலாம். சரியா? இங்க பாருங்க S1 first Sn ஃபார்முலா என்ன? Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d. இதான் Sn ஃபார்முலா. சரியா? இப்போ 1 வந்து எனக்கு n ஆ, 2 வந்து 2n ஆ, 3 வந்து 3n ஆ. போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? என்ன கிடைக்கும்? S1 வந்துட்டு எனக்கு என்ன டேர்ம்ஸ்? n டேர்ம்ஸ். அதனால அப்படியே வரும் n/2 2a plus n minus 1 into d. S2 எனக்கு என்ன வரும்? S2 வந்து 2n 2n/2 into 2a plus n minus 1 into d. Next S3 is equal to S3 value என்ன? 3n 3n/2 into இங்கே எனக்கு 2n வந்துரும். சரியா? சாரி 2n இங்கே வந்து 2a plus 3n minus 1 into d. ஓகே, இப்போ S1, S2, S3 தெரிஞ்சு போச்சு. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது S3 is equal to 3 into S2 minus S1. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த RHS எடுத்துப்போம். RHS எடுத்து நம்ம LHS ப்ரூவ் பண்ணலாம். RHS என்னது? 3 into S2 minus S1. கரெக்டா? நான் ஃபர்ஸ்ட் S2 minus S1 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 3 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். S2 minus S1 is equal to S2 என்னது? 2n/2 into 2a plus 2n minus 1 into d minus S1 வேல்யூ என்ன? n/2 2a plus n minus 1 into d. இது வந்து S1. சரியா? இப்போ இது ரெண்டுலயுமே எனக்கு என்ன காமனா இருக்கு? n/2 n/2 எனக்கு காமனா இருக்கு. அப்போ இது ரெண்டுல இருந்து நான் n/2 எடுத்து காமனா எடுத்துட்டா என்ன வரும்? n/2 into இந்த n/2 மட்டும் போச்சுன்னா பேலன்ஸ் 2 இருக்கும் இல்லையா, அந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். என்ன வரும்? 2 2s are 4 4a plus 2 into 2n minus 1 into d. ஓகேயா? இப்போ எனக்கு வந்து பிராக்கெட் போயிடு. ஏன்னா n/2 காமனா எடுத்தனால இங்க என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணா minus 2a minus n minus 1 into d. ஓகே, n/2 into 4a minus 2a 2a. ஓகேவா? இங்க வந்துட்டு நான் இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். என்ன கிடைக்கும்? 4n
minus 2 into d minus இந்த 2a தான் இங்கே போயிடுச்சு 2a தான் நம்ம முன்னாடியே எழுதிட்டோம் அதனால மைனஸ் இந்த d உள்ள கொண்டு போனால் மைனஸ் nd ப்ளஸ் டின்னு கிடைக்கும் ஏன்னா மைனஸ் உள்ள போகுதா அதனால நெக்ஸ்ட் n/2 2a இந்த d உள்ள மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 4nd மைனஸ் 2d மைனஸ் nd ப்ளஸ் d சரியா நெக்ஸ்ட் n/2 2a plus 4nd minus 4nd என்ன கிடைக்கும் minus plus 3nd minus 2d plus d minus d சரியா இப்போ இதை காமனா எடுக்க போறோம் என்ன இங்க ஒரு d இருக்கு இங்க ஒரு d இருக்கு d காமனா எடுக்கலாமா is equal to n/2 2a plus d காமனா எடுத்தா என்ன வரும் 3n minus 1 into d கிடைக்கும் இது எதுக்கு கண்டுபிடிச்சோம் s2 minus s1 நம்ம ஆக்சுவலாக கண்டுபிடிக்க வேண்டியது 3 into s2 minus s1 சரியா 3 இன்ட்டுனா உள்ள 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் 3 மல்டிப்ளை பண்ணால் 3n/2 into 2a plus 3n minus 1 into d ஓகே இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு s3 மாதிரி இருக்கா s3 என்ன வரும் 3n/2 is equal to 2 into 2a plus 3n minus 1 into d இந்த மாதிரி இருக்கா அப்போ 3 into s2 minus s1 is equal to s3 அதாவது s3 is equal to 3 into s2 minus s1 இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ப்ரூவ் பண்ணிட்டோமா அவ்வளவுதான் இந்த சம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா தேங்க் யூ வியூவர்ஸ் இன்னைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 2.36லேருந்து 2.39 வரைக்கும் பார்த்தோம் நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 2.6 பார்க்கலாம் அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க